ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் சமையல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் பாப்கார்ன். இதை லாலிபாப்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். கறி வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் சிக்கனை சேர்த்துக்குங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. உப்பு தேவையான அளவு. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா வேக வச்சிடலாம். 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்குங்க. 5 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு போகிற பட்டையை சேர்த்துக்கலாம். இப்போ கொதிக்க வச்சுருங்க. இப்போ கொதிக்கட்டும். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஆஃப் குக் ஆயிடுச்சு. ஒரு பாத்திரத்தில் 1/4 கிலோ மைதா எடுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சில்லி போட்டு சேர்த்துங்க. உப்பு தேவையான அளவு. 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன் சேர்த்துங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. பால் சேர்த்துக்கலாம். பால் எதுக்கு சேர்க்குறோன்னா சிக்கன் நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பஜ்ஜி மாவு என்ன பாத்திரத்தில் இருக்குமோ அதே அளவுக்கு இதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கோங்க. மாவு நல்ல பாத்திரத்தில் வந்துச்சு. சிக்கன் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா சிக்கனையும் சேர்த்து ஊற வச்சுருங்க. ஊற வச்ச சிக்கனை 2 ஹவர் தனியாக எடுத்து வச்சுருங்க. அது 2 ஹவர் ஊறட்டும். ஊறினா தான் டேஸ்ட் அதில் நல்லாயிருக்கும். 100 கிராம் மைதா, 100 கிராம் கோதுமை எடுத்து தனியாக ஒரு தட்டில் வச்சு காஞ்ச கடாயில் 1/2 லிட்டர் அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்குங்க. எண்ணெய் இப்போ சூடாயிருச்சு. சிக்கனில் மசாலா எல்லாம் ஊறிடுச்சு. இப்போ அதை எடுத்துக்கலாம். இப்போ கோதுமை மாவு மைதா மாவு இருக்குது பார்த்தீங்களா, அதில் தொட்டுக்கலாம். இதே நம்ம பண்ணுறோன்னா சிக்கன் நல்லா கிறிஸ்பியாக வரணும்ல, அதுக்காக தான் பண்ணுறோம். இப்போ எல்லா பக்கத்துலேயும் அதை நல்லா பூசிக்குங்க. பூசிட்டு ஐஸ் வாட்டர் ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஐஸ் வாட்டரில் முக்கி எடுத்துங்க. மறுபடியும் இன்னொரு டைம் இந்த கோதுமை மைதா மாவு இருக்குது பார்த்தீங்களா, அதில் தேய்ச்சி எடுத்துகிட்டு இதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற சிக்கன் எல்லாத்தையுமே பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெயில் போட்டுக்கலாம். இதே மாதிரி செஞ்சு வச்சுருக்க எல்லா சிக்கனையும் போட்டு வேக வச்சிடலாம். பாருங்கள், பார்க்கறதுக்கு நல்லா KFC சிக்கன் மாதிரி இருக்குது. KFCயில் கூட இப்படி தான் பண்ணுவாங்க போல். பார்க்கவே செம்மையாக இருக்குது. சிக்கன் ஆல்ரெடி ஆஃப் பாயில் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதனால் இது போதும். சுவையான சிக்கன் பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.